தக்காளி பழத்தையும் 3 தக்காளி பழம் ஃப்ரெண்ட்ஸ், அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்தது 3 வெங்காயம் நைஸாக அரிஞ்சிக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு செய்யலாம். அடுப்பில் ஒரு எண்ணெய் சட்டி வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இப்போ கிராம்பு இதை போட்டு தாளிக்கலாம். சூடாகட்டும். இப்போ கிராம்பு பொரிஞ்சதுமே எடுத்து வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டு தக்காளி அரைச்சி வச்சதை போட்டுக்கலாம். அதுக்கு இஞ்சி பூண்டு மல்லி அரைச்சதையே சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாடா போகும்போதே நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்து அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பன்னீரை நம்ம வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் தான் வதக்கணும். ரொம்ப வதக்கினோம்னா ஹார்டாகிடும். கடையில் வாங்கினதுன்றதுனால ரொம்ப கடினமாக தான் இருக்கணும். வீட்டில் செஞ்சதுன்னா லேசாக இருக்கும். நல்லா வதங்கட்டும். வாங்க, நல்லா வதங்கியிருக்கு. கொஞ்சோண்டு மிளகாத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் அதையே போட்டுக்கலாம். நம்ம இல்லைன்னா கடையில் வாங்கினது போட்டுக்கலாம். அதனால் சிக்கன் 65 மசாலா, பிரியாணி மசாலா அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். சரிங்களா? நான் வீட்டுக்கு வாங்கினேன் மிளகா மல்லித்தூள் அரைச்சதில் ஒரு டீஸ்பூன் போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். 2 நிமிஷம் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். 2 நிமிஷம் எண்ணெயில் தனியாக போட்டு வதக்குங்க. எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இதை எடுத்து மசாலா வேகிறதில் தூக்கி போடலாம் எல்லாத்தையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுருள வதக்கணும். மஞ்சத்தூள் இருந்தால் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் மஞ்சத்தூள் இன்றைக்கி போடலை. நல்லா சுருள அடுப்பை கம்மியாக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வதக்கணும் அதை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிச்சுட்டு சுருள வதக்கணும். அழகான பன்னீர் கிரேவி தயார். தக்காளி பழம் நிறையா போடணும். அப்போ தாங்க இதுக்கு இந்த பன்னீர் கிரேவி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது ஒரு 10 நிமிஷம் தம்லே போட்டு ஆஃப் பண்ணிவிடுவேன். நீங்களும் ஈஸியாக செஞ்சு பாருங்கள் பன்னீர் கிரேவி சப்பாத்திக்கு உங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லைக் கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். நல்லா தரன்னு தயிர் மாதிரி வந்ததும் ஆஃப் பண்ணிவிடணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? எப்போவுமே நம்ம சமையலுக்கு தேவையான அளவு உப்பு ஆரம்பத்திலே போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். சரிங்களா? நீங்களும் உங்கள் வீட்டில் ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.